ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1948வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 999வது பாடல், 10ஆம் பத்தின் 10ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சென்ற பாசுரத்திலே சிறு பள்ளியே எம்பெருமானை என்னிடம் வரும்படியாக நீயே ஒலிக்க வேண்டும், அந்த மாதவனை மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி, அவன் குடமாடி உலகளந்தவன், அவனை அந்த எம்பெருமானை என்னிடம் வரும்படியாக நீ சொல்ல வேண்டும், நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், பிரிவாற்றாமையலை தவித்து கொண்டிருக்கிறேன், அதனாலே நீ ஒலிக்க வேண்டும், நல்ல சகுனமாக நீ ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்படி அவன் பரகாலனாகி பள்ளியை கேட்டுக்கொண்ட போதும் பள்ளி தான் சத்தம் போட்டால் அந்த ஒலி ஒரு பயன் தருவது. அதனாலே ஒவ்வொருத்தர் நினைக்கும் போதும் நாம் ஒலிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை என்று பேசாமல் இருந்தது. நல்லது நடக்கும் என்றால், அவன் வருவான் என்றால் கொட்டலாம், அவன் வரப்போவதில்லை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் கொட்ட வேண்டும் என்று நினைத்ததோ என்னவோ தெரியவில்லை. அது மட்டுமல்ல, ஒருவர் நினைப்பதற்காக நாம் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணி பேசாமல் இருந்தது. உடனே பரகால் நாயகி என்ன செய்தாள்? அங்கே கூட்டில் இருந்த கிளியை பார்த்து பேசுகிறாள். சொல்லாய் பைங்கிளியே, சொல்லாய் பைங்கிளியே, சுடராளி வலன் உயர்த்த மல்லார் தோள்வட வேங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே, சொல்லாய் பைங்கிளியே, சுடராளி வலன் உயர்த்த, சுடராளி வலன் உயர்த்த மல்லார் தொல்வட வேங்கடனை வர சொல்லாய் பைங்கிளியே, சொல்லாய் பைங்கிளியே, சுடராளி வலன் உயர்த்த மல்லார் தோள் வட வேங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே, அந்த வேங்கடவனை வர சொல். திருமலையிலே நின்று கொண்டிருக்கிறானே அவனை வர சொல். அவன் சுடர் ஆழி வலன் உயர்த்தவன், மல்லார் தோள் குடையவன், அவனை வர சொல் என்று சொல்கிறாள். பச்சை கிளியே, சுடராளி வலன் உயர்த்த, ஒளி வீசக்கூடிய சக்கரத்தை வலக்கையிலே உயர்த்தி பிடித்தவனாய், மல் ஆர் தோள் வடவேங்கடனை வர, வலிமைமிக்க தோள்களை உடையவன் அவன், வட திருமலையிலே நிலையாக விற்றிருக்கக்கூடியவன் அவன், அந்த எம்பெருமானை வர என் பக்கத்திலே வரும்படியாக சொல்லாய், நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாள். பச்சைக்கிளியே, ஒளி வீசும் சக்கரத்தை வலக்கையில் ஏந்தியவனாய், வலிமைமிக்க தோள்களை உடைய, வட திருவேங்கடமலையில் நிலையாக விற்றிருக்கும் எம்பெருமான் என்னிடம் வரும்படியாக நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். பைங்கிளியே சொல்லாய். இடுக்கில் குறைவற்ற திருத்தோள்களுடன் என்னை அணைவதற்கென்றே திருமலையில் வந்து நிற்கிறான். பரமபதத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவன் திருமலையிலே வந்து நிற்கிறான், என்னை அணைவதற்காகவே நிற்கிறான், அவனை இங்கு வர சொல்லாய் என்று கிளியிடம் சொல்லுகிறாள் இந்த பாடலிலே. சொல்லாய் பைங்கிளியே, சுடராளி வலன் உயர்த்த மல்லார் தோள் வட வெங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே என்று சொல்கிறாள். தலைவி பைங்கிளியை, தன் வளர்க்கும் பைங்கிளியை பார்த்து சொல்லுகிறாள், கிளியே, நீ ஏதாவது சில சொற்களை சொல்லிக்கொண்டு பிதற்றி கொண்டிருப்பதனால என்ன பயன்? நீ வாட்டில் ஏதோ சத்தம் போட்டுட்டே இருக்கிற, அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதனால எம்பெருமானை இங்கே வரும்படியாக சொல்லாய். பிரார்த்தி பிரபந்தங்கள், அதாவது அடைய வேண்டியதை அடைவதற்கு தடையாக உள்ளவை பல இருக்கின்றன. நாம் ஒன்றை எம்பெருமானை அடைய வேண்டும், அதற்கு தடையாக பல இருக்கின்றன. அப்படிப்பட்ட பிரபந்தங்கள் பல கிடக்கும் போது எளிதாக அந்த பெருமான் இங்கு வந்து விடுவானோ என்று அந்த கிளி நினைத்தது. இவள் நினைத்தால் நடந்து விடுமா? அந்த தடைகள் எவ்வளவு இருக்கின்றன என்று அந்த கிளி நினைத்ததாம். அப்போது நீ அப்படி நினைக்கலாமோ? விரோதிகளை இரு துண்டமாக்குவதற்கு பாங்கான திருவாளியாழ்வானை, சக்கர கையனை, சக்கரத்தை வலத்திற்கையில் ஏந்தி இருக்கிறான் அவன். அப்படி பகை இருந்தால் அவன் விட்டு விடுவானா? அப்படி தடைகள் இருந்தால் அவன் விடுவானா? நீ அப்படி நினைக்கலாமா? அந்த ஆயுதம் கூட அவனுக்கு தேவையா?
என்னும்படியாக மிடுக்கில் குறைவற்ற திருத்தோள்களை உடையவன். அந்த ஆயுதமே வேண்டாம், அவனுடைய திருத்தோள்களே போதும் அந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு, பகையெல்லாம் அழிப்பதற்கு. அது கூட மிகை. அந்த ஆயுதம் அல்ல, அழகுக்காக ஏந்தி இருக்கக்கூடிய ஆபரணம் என்று நாம் பார்த்திருக்கிறோமே ஏற்கனவே. அதனாலே நீ அப்படி நினைக்காதே. என்னை அணைவதற்கென்றே பயணம் எடுத்துவிட்டு, பரமபதத்தில் இருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து பயணம் எடுத்து வந்துவிட்டு திருவேங்கடமலையிலே வந்து நிற்கின்றான் பார். அன்னவனை இங்கு வர சொல்லாய் கிளியே, அவனை இங்கே வர சொல்வாய் என்று சொல்றாள் இந்த பரகால நாயகி. இனி இந்த பாசுரத்திற்கான முறைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். சொல்லாய் பைங்கிளியே, உன் வடிவினை காட்டி எங்களை காப்பாற்றியமை போல உன்னுடைய பேச்சாலும் எங்களை காத்தருள வேண்டும். நீயே அழகு, உன்னை பார்த்தவுடன் எங்களுடைய துன்பம் தீரும், எங்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறாய். அப்படிப்பட்ட கிளி, அதனால்தான் உன்னை வீட்டில் வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லாய் பைங்கிளியே, உன் வடிவினை காட்டி எங்களை காப்பாற்றியது போலவே உன் பேச்சாலும் எங்களை காத்தருள வேண்டும். என்ன பேச வேண்டும்? சுடராழி வலன் உயர்த்த பகைவன் ஒருவன் எதிர்பட்ட போது கையில் எடுப்பது என்றில்லாமல், ஆயுதத்தை ஒருவன் வருகிறான், பகைவன் ஒருவன் அப்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று இல்லாமல், முன்கூட்டியே மனதில் திட்டமிட்டு சக்கரத்தை வரத்திற்கையிலே தயாராக ஏந்தி கொண்டு நிற்கிறான் அவன். சுடராழி வலன் உயர்த்தவன் எம்பெருமான் அப்படி தயாராக இருக்கிறான். எந்த பகை அவனுக்கு பகை அல்ல, அடியார்களுக்கு பகை. அடியார்களுக்கு பகை வந்தால் உடனடியாக அவர்களை காப்பதற்காக அவன் தயாராக இருக்கிறான். எப்படி கஜேந்திரனுக்கு ஒரு துயர் வந்ததோ அப்போது அவன் தேடி எடுத்துக்கொண்டா வந்தான், சக்கரத்தை கையிலேயே தயாராக வைத்திருந்தான். கருடன் மேல் ஆரோகணித்து செல் செல் என்று அவனை விரட்டி வந்து அந்த மடுவின் கரையிலே வந்து நின்று ஒரு கணம் நின்று அந்த சக்கரத்தை செலுத்தினான். அந்த முதலையை அழித்து, முதலையை வாயை பிளந்து கஜேந்திரனை காப்பாற்றினான் அல்லவா? அப்படிப்பட்டவன் சுடராளி வலன் உயர்த்தியே இருக்கிறான். வலக்கையிலே உயர்த்தி எப்போதும் பிடித்து கொண்டிருக்கிறான் சக்கரம். ஆனால் அந்த சக்கரம் தேவையா? மல் ஆர் தோள், படைக்கலன்களை சுமத்தல் மிகை, அது தேவையே இல்லை அவனுக்கு என்று சொல்லும்படியாக இயற்கையான தோல் வலிமை உடையவன். மல்லார் தோள் வடவேங்கடவனை ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காக ஆயத்தமாக தயாராக நின்ற திருக்கோலத்தில் நிற்கின்ற திருவேங்கடவனாகிய எம்பெருமானை, எம்பெருமான் பரமபதத்திலிருந்து ஆன்மாக்களை பக்தர்களை காப்பதற்காக வந்தான், பூவுலகுக்கு வந்தான். நேராக வரும்போது, அங்கிருந்து வரும்போது ஒரு மலை மேல் வந்து இறங்கினான். அதுதான் திருவேங்கடமலை. பூமியில் வந்து இறங்கினால் பூமிக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக ஒரு இன்டர்மீடியட் ஸ்டாப் என்று திருவேங்கடமலையில் வந்து இறங்கினானாம். ஆச்சாரியர்கள் அப்படி பொருள் உரைத்திருக்கிறார்கள். அங்கே இறங்கி அடுத்து உட்காரவில்லை. திருவேங்கடமலையில் உட்கார்ந்து இருக்கிறானா? இல்லையே, நிற்கிறான். ஏன் நிற்கிறான்? உடனடியாக சென்று ஆன்மாக்களை காப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக, தன்னை வணங்கும் ஆசிரியர்களை காப்பதற்காக, அவருடைய வரக்கூடிய துன்பத்தை தீர்ப்பதற்காக அங்கே தயாராக நிற்கிறான். சங்கு சக்கரத்துடன் நிற்கிறான் அந்த திருவேங்கடவனை. அப்படிப்பட்ட திருவேங்கடவனாகிய எம்பெருமானை வரச்சொல்லாய் பைங்கிளியே, அவனை இங்கே வரச்சொல்லாய் பைங்கிளியே என்கிறாள் பரகால நாயகி. சொல்லாய் பைங்கிளியே, சுடராழி வலன் உயர்த்த மல்லார்தோள் வடவேங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே. சொல்லாய் பைங்கிளியே, சுடராழி வலன் உயர்த்த மல்லார்தோள் வடவேங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே என்று பைங்கிளியை அழைத்து பாடிய இந்த பாசுர அனுபவத்தை, இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். மல்லார்தோள் வட வேங்கடவன் திருவடிகளே சரணம். சுடராழி வலனுயர்த்த மல்லார்தோள் வட வேங்கடவன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.